அனைவருக்கும் வணக்கம்பா. தமிழச்சி அனுசூயா கற்பது தமிழிலிருந்து. இந்த பதிவில் நாம் காண இருப்பது உளவியலுக்கான தொகுப்ப. அதாவது ஆளுமை வகைப்பாடுகள், பர்சனாலிட்டி, அதனுடைய டைப்ஸ் என்ன, ரைட்ஸ் என்ன என்பதை பற்றி காண இருக்கின்றோம். முக்கியமா பார்த்தோம்னா கேட்டல் அவர்கள் எவ்வாறு அதனை வகைப்படுத்துகிறார் என்பதை பற்றி காண இருக்கின்றோம்ப்பா. வீடியோவை முழுமையாக பாருங்கள். நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கேட்டல் அவர்கள் எவ்வாறு கூறுகின்றார், அதனை அவருடைய அணுகின்ற முறை எப்படி, அதனை அணுகி அதனுடைய வகைப்பாடுகள் எவ்வாறு கூறுகின்றார். 12 முதன்மை பண்பு கூறுகளையும் 4 வழிநிலை பண்பு கூறுகளையும் கூறுகின்றார் கேட்டல். அதற்கு முதலாவதாக முதன்மை பண்பு கூறுகள் 12 என்னென்ன? முதலாவது நுண்ணறிவு மிக்க, இரண்டாவது முட்டாள்தனமான. இரண்டாவது சொல்லக்கூடாது, ஒரே இது பார்த்தீங்கன்னாக்க 2 பண்பு கூறுகள் நிரம்பியது. அப்போ முதல்து பார்த்தீங்கன்னாக்க நுண்ணறிவு மிக்க, முட்டாள்தனமான, அதாவது இன்டெலிஜென்ட் ஸ்டூபிட். அடுத்து இரண்டாவது மன எழுச்சி முதிர்ச்சி இன்மை, அதாவது இமோஷனலி ஸ்டேபிள். ஸ்டேபிள்னாக்கும் நிலையாக நிறுத்தல்னு அர்த்தம். இது சேஞ்சபிள், மாறக்கூடியது. அடுத்தது ஆதிக்கம் மற்றும் பணிவு, டாமினன்ட் அண்ட் சப்மிசிவ் அப்படிங்கிறது. அடுத்து நான்காவது உற்சாகம் மிக்க, மகிழ்வின்மை கொண்டிருக்கின்றார், உற்சாகத்தோடு இருப்பது. இன்னொன்று மகிழ்ச்சி இல்லாமல், அதாவது உற்சாகம் இல்லாமல் இருப்பது, அது சியர்ஃபுல் அன்ஹாப்பி அப்படிங்கிறது. அடுத்து உணர்ச்சியோடு இருத்தல், எதையும் பொருட்படுத்தாம. அப்ப எதையுமே எந்த உணர்வோடு இருக்கணுமோ அந்த உணர்வோடு இருத்தல், அதான் உணர்ச்சியோடு இருத்தல். சென்சிட்டிவ் அப்படிம்பாங்க. இது ஹார்ட் பாயில்டு அப்படிம்பாங்க, எதையுமே பொருட்படுத்தாமல் இருப்பது. அடுத்து சிந்தனையும் அழகுணர்ச்சியும் உடையது, முதலாவது கேட்டகரி. அதனுடையது ஜோடி பார்த்தோம்னால் பண்பாடு இன்மை, அதாவது தாட்ஃபுல் அண்ட் ஏஸ்தட்டிக் பூரிஷ்னஸ் அப்படிம்பாங்க, அதாவது அந்த கோர்ஸ். சரிங்களா? அடுத்து ஏழாவது ஒத்துழைப்பு ஒதுங்கி போதல், கோஆபரேட்டிவ் அண்ட் ரிசர்வ்டு. அப்ப எது சொன்னாலும் சரி என்று ஒத்துக்கொண்டு செல்வது, இல்லை இது வேண்டாம் சொல்லி நழுவி விடுதல், ஒதுங்கி போதல். அடுத்ததாக பரிவு மற்றும் எதிர்ப்பு, ஜெனியல் மற்றும் ஹோஸ்டைல். அடுத்ததாக உற்சாகம் மற்றும் சோம்பல், விகரஸ் அண்ட் ஸ்லாக். அடுத்து 10வது உணர்வு மிகுதி, எதிலும் ஆர்வம் இன்மை, அதாவது ஹைப்பர் சென்சிட்டிவ் பிளாக்மெட்டிக் அப்படிம்பாங்க. அப்ப எதுவுமே ஆர்வம் கட்டாமல், அதான் நம்ம ஒதுங்கி போதல்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இருத்தல். அடுத்ததாக 11 நட்பு மற்றும் சந்தேகம், ஃப்ரெண்ட்லி அண்ட் சஸ்பீஷியஸ். அடுத்து இறுதியாக முழு மூச்சோடு செயற்படுதல், அதனுடையது முறையின்றி இயங்குதல். சரிங்களா? அப்ப ஆக மொத்தம் 12 முதன்மை கூறுகள் அவர் கூறுகின்றார்ப்பா. சரிங்களா? இது ஒவ்வொன்றுக்கும் 2 எதிர்முனைகளை அவர் கூறியிருக்கின்றார். அது ஒவ்வொரு ஆளுமை கூறும் 2 முனைகளை உடையது, பைப்போலார். பாருங்களேன், நட்பு அப்படின்னு சொல்லி சொன்னா சந்தேகம், அப்ப இது ஒரு முனை, இது ஒரு முனை, அதான் 2 முனைகளை உடையது. அப்போ ஒரு முனை பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது ஒரு பண்பு அதிக அளவில் இருக்கும் நிலையை குறிக்கும். பாருங்க, உணர்வு மிகுதி, உற்சாகம், பரிவு, ஒத்துழைப்பு, அப்ப எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அதிக அளவுல இருக்கின்றது. மற்றொரு முனை பார்த்தீங்கன்னா அதே பண்பு மிக குறைந்த அளவில் இருத்தல், பரிவு அப்படின்னு சொல்லிச்சுன்னா எதிர்ப்பு. அடுத்து உற்சாகம் அப்படின்னாக்கா சோம்பலாக இருத்தல், நட்பு அப்படின்னா சந்தேகத்துடன் இருத்தல். அப்ப ஒரு முனையும் இன்னொரு முனையும் பார்த்தீங்கன்னாக்கா எதிர் துருவங்களாக இருத்தல். சரிங்களா? ஆக இப்ப அவர் சொன்ன அந்த 12 முதன்மை கூறுகளை அவர் மீண்டும் இரண்டாவதாக பிரிக்கின்றார். ஆதார பண்புகள் என்றும் மேற்பரப்பு பண்புகள் என்றும். ஆதார பண்புகள்னா சோர்ஸ், இது மேற்பரப்பு அப்படின்னா சர்ஃபேஸ். பாருங்களேன், சந்தேகம், எதிரும் ஆர்வமின்மை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் இல்லைங்களா? சோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் முதன்மையாக இருந்து அவனை செயல்பட செய்தல், அவனுடைய ஆளுமையை அவன் வெளிப்படுத்த செய்தல் என்று கேட்டல் அவர்கள் குறிப்பிடுகின்றார். ஆக கேட்டல் அவர்கள் ஆளுமையை அதனுடைய வகைப்பாடுகள் என்று 12 முதன்மை கூறுகளையும் அவற்றில் 2ஆக பிரித்து ஒரு முனை அதிகமாகவும் ஒரு முனை குறைவாக இருக்கின்ற அந்த தன்மைகளின் பண்புகளை அவர் வரையறுத்து கூறுகின்றார். சரிங்களா? இதே மாதிரி இன்னும் சில அறிஞர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுடைய கருத்துக்கள்னா என்னன்றதை அடுத்தடுத்து வருகின்ற பதிவில் நாம் பார்ப்போம். சரிங்களா? இதனுடன் தொடர்புடைய பதிவுகளை இணைக்கின்றேன். அவற்றை இணைத்து பதிவு உங்கள் கருத்துக்களை கருத்து பெட்டியில் கொடுங்கள். அடுத்து எந்த பதிவு வேண்டும் என்பதையும் குறிப்பிடுங்கள்.
சரிங்களா? அதற்கான பதிவு நாம் இடுவோம். சரிங்களா? இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். உங்கள் கருத்துக்களை கருத்து பதிவில் குறிப்பிடுங்கள். மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.